ஸோ ஹாய் everyone. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து நோட எப்படி வந்து ஒரு எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர் வச்சு டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஜிப் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ சேம் தான் node.js.org/en/downloads சேம் வெப்சைட்டுக்கு போகிறோம். அதே மாதிரி இன்ஸ்டாலருக்கு பதிலாக நம்ம வந்து ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஜிப் ஃபைலை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் முடியட்டும். ஸோ மீன்வேல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எப்படின்னா வந்து இங்கே ஸ்டார்ட்டுக்கு போனீங்கன்னா ஆல்ரெடி நோட் ஜேஎஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து அன்இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே இன்ஸ்டால்டு ஆப்ஸில் போயிட்டு எனக்கு நோட் ஜேஎஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால், அவ்வளோதான். ஸோ இது ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிக்கும். இதுவே அன்இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட் முடிக்கிறேன். ஸோ இதில் வந்து நோட் டைப் பண்ணுறேன். ஸோ நோட் இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் கமெண்ட் வந்துருச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஜிப் ஃபைல் இருக்கிற இடத்துக்கு போகிறேன். இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல், எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்டிங்க தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். எக்ஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இதை எப்படி வந்து ஆட் பண்ண போகிறோன்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வச்சு ஆட் பண்ணுவோம். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து நம்ம விண்டோஸில் டிஃபால்ட்டாக இருக்கிறது அது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்டஸ்ட் பாத்தஸ் எல்லாமே வந்து இருந்துச்சுன்னா அதை வந்து அதை கேப்சர் பண்ணி வச்சுக்கும். அது மூலிமா நம்ம வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸோட இருக்கிறது. அது நீங்கள் ரெண்டு யூசேஜ் இருக்குது. ஒன்று சிஸ்டம் அண்ட் ரெண்டாவது வந்து அட்மின் ஆக்சஸோட இருக்கும். ஸோ சிஸ்டமோடதுன்னா உங்களுக்கு வந்து அட்மின் ஆக்சஸோடது, பட் யூசர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் உங்களுக்கு வந்து பர்சனல் ஒரு யூசருக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்படி ஒரு யூசருக்கு போட்டிங்கன்னா அது இன்னொரு யூசருக்கு ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட சிஸ்டம்ஸ் வந்து மல்டிபிள் யூசர்ஸ் ஆக்ட் பண்ணிக்கலாம்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரன் ஆகும். ஒரு யூசருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு யூசருக்கு அது தேவை இருக்காது. அப்போ அது ரன் ஆகாதாங்க. ஸோ அந்த மாதிரி ரன் ஆகாது. ஸோ இப்போ அது வந்து ஆயிடுச்சு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதோட பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஏன் இங்கே பார்த்து காப்பிட்டேன் அப்படின்னா, இங்கே சிஎம்டி போட்டிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் நோட் ஆக்சஸ் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா இங்கே தான் நமக்கு வந்து நோடோட இது இருக்குது. ஓகே, ஸோ இதனால தான் இங்கே இருக்கிறது நம்ம வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எடிட் த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் ஃபார் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு போடலாம். ஸோ இது வந்து உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்காக ரன் ஆகும். உங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அட்மின் ஆக்சஸ் இல்லை அப்படின்னா மட்டும் இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நியூ நோட் ஜேஎஸ்க்கான இடம் பார்த்து கொடுத்துட்றேன். ஓகே, அதே மாதிரி இதுவும் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து நோட் வேர்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன்னா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அது எம்எஸ்ஐ இன்ஸ்டாலர் அட்மின் ஆக்சஸ்க்கு தேவை. இது இது சிப் ஃபைலுங்கிறதுனால அட்மின் ஆக்சஸ் தேவையில்லை. ஸோ யார் வேணால் இது வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட் வந்து நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்டில் தென் பாய்.